மனுநீதி சோழன். இந்த பேர் எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல? கேப்டன் படத்துல வடிவேலு தன்னை மனுநீதி சோழன் அப்படின்னு அறிமுகப்படுத்துவாரு. அந்த சீனை பார்க்கும்போது நம்மலாம் சிரிச்சிருப்போம். ஆனா அந்த பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. சோழர் வம்சத்திலேயே நீதிக்கு ஒரு உருவம் இருக்கு அப்படின்னா அது மனுநீதி சோழன் அப்படிங்கிற மன்னனை தான் சொல்லுவாங்க. அவர் ஈழத்தில் ஆட்சி புரிஞ்சிருக்கும் போது கூட தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளா இருந்தாரு. தான் இறக்கிறதுக்குள்ள எப்படியாச்சும் அந்த மன்னனை ஒரு முறையாச்சும் கண்ணில் பார்த்துடணும் அப்படின்னு ஏங்கின மக்களும் அதிகம். அப்படி என்னப்பா அந்த மனுஷன் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுநீதி சோழன் மன்னருடைய அரண்மனைக்கு முன்னாடி ஒரு பெரிய மணி கட்டியிருப்பாங்களாம். அந்த நாட்டு மக்களுக்கு ஏதாச்சும் அநீதி நிகழ்ந்தா அந்த மணியை அடிச்சு நீதி கேட்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த நாட்டுடைய பிரதான சட்டமா இருந்திருக்கு. பல வருஷமா அந்த மணி அடிக்கப்படாமலே இருந்திருக்கு. அந்த அளவுக்கு செழிப்பா அந்த மண்ணை ஆட்சி புரிஞ்சிருக்காரு. ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த மணி சவுண்டு கேட்குது. வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு மாடு அந்த மணியை அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆச்சரியத்துல திகழ்ந்து போன மன்னர் அமைச்சர்களை கூப்பிட்டு அந்த மாட்டுக்கு என்ன அநீதி நிகழ்ந்தது அப்படின்னு விசாரிக்க சொல்லி அனுப்புறாரு. அமைச்சர்கள் விசாரிச்சு வந்து சொன்ன செய்தி என்ன தெரியுமா? இளவரசர் அந்த மாட்டோடைய கண்ணுக்குட்டி மேல தேர் ஏற்றி கொன்னுறாரு அப்படிங்கிற செய்தி. அந்த அநீதிக்கு நீதி கேட்டுதான் அந்த மாடு அரண்மனை மணியை அடிச்சிருக்கு அப்படின்னு தகவல் தெரியுது மன்னருக்கு. இந்த அநீதிக்கு மன்னர் என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்கன்னு மக்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கும்போது மன்னர் சொன்ன தீர்ப்பு என்ன தெரியுமா? அந்த மாட்டோடைய கன்றுக்குட்டிக்கு நிகழ்ந்த அநீதி இளவரசருக்கும் அதே இடத்துல நடக்கணும்னு ஆணையிடுறாரு. அதே போல எங்க கன்றுக்குட்டி மேல தேரேற்றி கொல்லப்பட்டதோ அதே இடத்துல இளவரசர் மீது தேரேற்றி கொல்லப்படுறாரு. நீதி கேட்டு வந்தது 5 அறிவு கொண்ட ஜீவனாயிருப்பினும் நீதி ஒன்றுதான் என்று தீர்ப்பளித்த மனுநீதி சோழன் சோழர் பரம்பரையில் தலை சிறந்த மன்னனாக போற்றப்பட்டார்.